ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த முக்கியமான விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடக்கும் விதமாக ஒரு அற்புதமான திருப்பத்தை உண்டாக்க போகிறேன். எதையுமே இந்த வராகி அம்மா சொல்லும்போது நீ நம்பிக்கையோடு கேட்டாலும் அதுக்கு பிறகு அது நடக்கலை, அது சரியாக வரலன்னு மறுபடியும் என்னை சந்தேகப்படும்படியாக தான் சூழ்நிலைகள் இருக்குது. நான் தினமும் உனக்கு நடக்கும்னு சொன்னாலும் அது உனக்கு நடக்கலையே நீ நினைக்கிற. நான் ஒரு ஆளுக்காக மட்டும் வாக்கு சொல்லவில்லை தானே. உன்னை போல பல ஆயிரக்கணக்கான மக்கள் என் வார்த்தைக்காகவும் வாக்குக்காகவும் காத்திருக்காங்க. உன்னை போல எல்லாரும் நல்ல குணம் உடையவர்களாகவும் நல்ல பக்தி உள்ளவர்களாகவும் தான் இருக்காங்க. ஆனால் யார் மனசில் எந்த அழுக்கும் இல்லாமல் சுத்தபத்தமான பக்தியோட உண்மையான மனசோட நேர்மையான ஒழுக்கத்தோட நடக்கிறாங்களோ, நான் சொல்கிறத 100% நம்பிக்கையோடு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் சொன்னது உடனே நடக்கும். கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்தோட யோசனையோடு கேட்குறவங்களுக்கு என்னுடைய வாக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தானே செய்யும். இப்போ புரியுதா உனக்கானது ஏன் இன்னும் நடக்கலைன்னு? முழு நம்பிக்கையோடும் முழு பக்தியோடும் நீ என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொல்கிறத கேட்டினா இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ தடுக்கி விழும்போது உன்னை தூக்கிவிட யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீ நிமிர்ந்து நடந்தினா உன்னை தடுக்கி விடுவதற்கு பல பேர் வருவாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் நீ எவ்வளவு கவனமாக இருக்கணுன்றத யோசித்து வாழ ஆரம்பின்னு சொல்லவே. சில பேர் உன்கிட்ட பேசும்போது நல்ல மகிழ்ச்சியான வார்த்தைகளை, இன்பத்தை தரும் வார்த்தைகளை பேசுகிறாங்க. சில பேர் அவர்களுடைய வார்த்தைகள் மூலமாக உன்னை குத்தி காட்டி துன்பத்தை மட்டுமே கொடுக்குறாங்க. ஒரு சிலருடைய வார்த்தைகள் உற்சாகத்தை கொடுத்தாலும் ஒரு சிலர் உனக்கு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை பேசினாலும் நீதான் யார் உண்மையான அக்கறையோடு பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். சில பேருடைய வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும். சில பேருடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையவே கெடுக்கக்கூடியதாக அமையும். அவங்க பேசும்போது நல்லா இருக்கும், இனிப்பாக தான் பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே சூதுவாதை வச்சுக்கிட்டு உனக்கே தெரியாமல் உன் மனசில் விஷ விதையை போட்டுட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்க குடும்பத்தில் நஞ்சை கொடுத்துட்டு போகக்கூடிய கெட்டெண்ணம் கொண்ட சூதுவாது பிடித்த அந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்க வேண்டாமேன்னு சொல்லவே. யாராவது ஏதாவது சொல்லும்போது ரொம்ப அப்பாவித்தனமா அவங்க உன் நன்மைக்காக தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கக்கூடிய ஆளாக நீ இருக்க. ஆனால் அவங்க சொல்கிறது ஓ நன்மைக்கா அல்லது அவங்க நன்மைக்கான்றத கொஞ்சம் யோசித்து பார்த்து புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பி என் செல்லமே. இந்த உலகத்தில் மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாலும் யாருமே மனசார சிரிக்கிறவங்களா இல்லை. ஒவ்வொருத்தருடைய புன்னகைக்கு பின்னாலும் சுமக்க முடியாத வலியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி ஓ மனசுக்குள்ள நீ சுமக்கிற வேதனையும் வலியும் கண்ணீரும் கவலையும் தெரிஞ்சுதான் அது எல்லாத்தையும் மாற்றுறதுக்காகவே, ஒரு திருப்பத்தை உண்டாக்குவதற்காகவே இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். புயலும் சரி கோபமும் சரி, அது வீசும்போதும் பேசும்போதும் ஒன்றும் தெரியாது. புயல் வீசும்போது பார்க்க பயங்கரமாக இருக்குமே தவிர என்ன நடக்குதுன்னு ஒன்றையும் புரிஞ்சுக்க முடியாது. புயல் அடங்கின பிறகுதான் எது கீழே விழுந்திருக்கு, எது உடஞ்சி போயிருக்கு, எது அழிஞ்சு போயிருக்குன்னு சேதம் தெரிய வரும். அதே போல் நீ கோபப்பட்டு கத்தும்போது சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ புரிஞ்சுக்க மாட்ட. கோபப்பட்டு கத்தி முடித்து சண்டையெல்லாம் சமாதானம் ஆன பிறகு அதனால் என்னென்ன தப்பான விளைவுகள் நடந்ததுங்கிறத நீ யோசிச்சு பாரியன்னு செல்லமே. உனக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறவங்கெல்லாம் எதிரியும் அல்ல, உன் கூடவே இருந்து நீ செய்கிறது தான் சரின்னு சொல்கிறவங்கெல்லாம் உனக்கு உண்மையான உறவுகளும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. காலமும் சில சூழ்நிலைகளும் தான் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு உணர்த்தும். நீ எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் கவனமாகவே இருக்க பழகிக்கோ. நீ வாழும் இந்த பூமியில் நீயாக யாரையும் வெறுக்க வேணாம். நீ வாழ்ந்து முடிந்த பிறகும் உன்னை யாருமே மறக்கக்கூடாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட நல்ல உதவிகளை செய்யக்கூடிய நன்மையான ஆளாக இருந்தினாலே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்றதற்கு சமம்தானே. நீ எந்த தப்பும் செய்யாமல் இருக்கும்போதும் யாரோ ஒருத்தர் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
அவங்க கிட்ட போய் நீ உன்னை பற்றி நியாயப்படுத்தி பேச வேணாம். ஏன்னா நீ தப்பே செய்யாமல் ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நீ தப்பானவ கிடையாதுன்னு. வேணும்னே உன்னை ஏதாவது சொல்லணுமேன்றதுக்காகவே அவங்க உன் மேலே குறையையும் குற்றத்தையும் பழி பாவத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீ செஞ்சது சரி நியாயப்படுத்தி பேச போனினா நீ சொல்கிற ஒவ்வொரு உண்மைக்கும் அவங்க ஒரு பொய்யான கதையை உருவாக்கி உன் மனசையும் கஷ்டப்படுத்துவாங்க என் செல்லமே. ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னால் ஒருத்தர்கிட்ட கோபப்படுறதுக்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. இதுக்கப்புறம் இன்னும் 100 வருஷம் நீ இருக்க போகிறதில்ல. உன்னை பற்றி புறம் பேசுகிறவங்களும் பொய் பேசுகிறவங்களும் கூட இன்னும் ஒரு 100 வருஷம் இருக்க போகிறதில்ல. மனிதனுடைய வாழ்க்கையே இன்னும் கொஞ்சம் காலம். இன்னும் ஒரு 70-80 வருஷம் இருப்பியா? இந்த குறுகிய காலத்தில் உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் நீ எதுக்காக கவலைப்படுற? யாரையும் பேசையும் எதையும் காதில் வாங்கிக்காம உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய குடும்பங்கிறது கடவுள் உனக்காகவே இந்த பூமியில் ஏற்பாடு செஞ்ச சொர்க்கமாக இருக்குது. உன்னுடைய குடும்பம் அன்பின் பிறப்பிடமாக, மகிழ்ச்சியின் இருப்பிடமாக, பாசத்தின் வளர்ப்பிடமாக, பக்குவத்தின் காப்பிடமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இனி எல்லாமே உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையில் அழகாக நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எப்போதும் நீ யாருக்கிட்டையும் கோபப்பட்டு தப்பு செஞ்சிடாத. ஏன்னா கோபங்கிறதே ஒரு முட்டாள்தனமான விஷயந்தான். கோபப்படுற மனிதன் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தோட வாழ்க்கையை முடிச்சுக்குவான். நீ கோபப்படும் போதெல்லாம் உன்னோட எதிரி தான் அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான்றதை புரிஞ்சுட்டு நீ தோற்று போயிடுவேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை கட்டுப்படுத்தி மனசை அமைதியாகவும் பொறுமையாகவும் வச்சுக்க பழகிக்கோ என் செல்லமே. நீ எந்த தவறுமே செய்யாத போதும் ஒரு சில உறவுகள் உன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறதுனால வாழ்க்கையில் வலியையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியும். எந்த தவறும் செய்யாத என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமாக இந்த பூமியில் வாழும்படி நான் விட்டுடுவேனா என்ன? சில பேர்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, உனக்கு நேரம் இருக்காது. இல்லாட்டி அவங்களுக்கு நேரம் இருக்காது. சில பேர்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட போய் பேசணுமான்னு உனக்கு மனசு இருக்காது. நான் சொல்கிறத கேளு. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்றத உன்னை விட இந்த வராகி அம்மா நான் நல்லா தெரிஞ்சவளாகவும் புரிஞ்சவளாகவும் தான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாதுங்கிறதையெல்லாம் காலமும் சூழ்நிலையுமாக இருந்து நான் தான் முடிவெடுக்கிறேன் என் செல்லமே. நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களிடம் எப்போதுமே அன்பா பாசமா பொறுமையா பேச பழகு. சந்திக்க முடியாத மனிதர்களையும் சில காரணத்தோடு தான் உன்னை சந்திக்க விடாமல் வச்சுருக்கேன். சில பேரை அடிக்கடி சந்தித்து சண்டை போட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறத விட எப்போவாவது ஒரு முறை பேசிக்கிட்டு அன்பையும் பாசத்தையும் நிரந்தரமாக வச்சுக்கிறது நல்லது தானே. ஒரு மனிதன் கெட்டவனாக இருந்தாலும் அவன்கிட்ட காசு பணம் செல்வம் நிறைய இருந்ததுன்னா இந்த சமூகம் அவனை கடவுளாக மதித்து அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் போட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனால் ஒரு நல்ல மனிதன் எல்லாருக்கும் உதவி செய்கிறான், நல்லதையே செஞ்சாலும் அவன்கிட்ட காசு இல்லைன்னா இந்த சமூகம் அவனை மனிதனாகவே மதிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ எப்படி இருக்கணுங்கிறத நல்லா யோசித்து செய்ய பழகு. நீ நல்லவனாக வாழணும், அதே சமயத்தில் காசு பணமும் சம்பாதிச்சு எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆளாகவும் இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. நீ கடந்த காலத்துக்கு மறுபடியும் போக முடியாது. எதிர்காலம் எப்படி இருக்கும்னு உன்னால் யூகிக்கவும் முடியாது. கையில் இருப்பது இந்த நிகழ்காலம் மட்டும்தானே. இந்த நிகழ்காலத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கிட்டு வாழ பழகு. உன் மனசை நீ பக்குவப்படுத்திக்கணும்னா எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு. இந்த நடைமுறை தான் உன் மனசுக்கு வலிமை சேர்த்து உன்னை பக்குவமுள்ள ஆளாக மாற்றும். முடிஞ்ச அளவுக்கு நீ அமைதியும் பொறுமையும் கலந்த பிள்ளையாக இருக்கும்போது அது தானாகவே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்துடும் என் செல்லமே.
இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த விஷயமா இருந்தாலும் நீயும் உன் வாழ்க்கை துணையும் மட்டும் கலந்து பேசி முடிவெடுக்க பார்க்கும்போது அது ஒருபோதும் தவறாக போகாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. சில பேர் ஊர்லாம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நம்மளை தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, ஒருபோதும் தான் பொண்டாட்டி பேச்சை கேட்கவே கூடாதுன்னு கௌரவம் பார்த்துக்கிட்டு தப்பான வழியில் போய் தவறான வேலைகளை செஞ்சுட்டு அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் ஏமாந்து போகிற கோமாளியாக இருப்பாங்க. நீ அப்படியும் இருக்கக்கூடாது. எத்தனை வயதானாலும் தன் மனைவியை ஒரு வார்த்தை கேட்டு முடிவு செய்யும் கணவனும் அவர் எடுக்கும் முடிவு சரிதான்னு நம்புகிற மனைவியும் ஒரு குடும்பத்தில் இருந்தாதான் அந்த குடும்பம் சரியானதாக இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாமே எப்படி வேணும்னாலும் நடக்கும். நீ எதையுமே மறக்க முயற்சி செஞ்சு நிம்மதியை இழந்து விடாதே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே விட்டுடு. காலமாக நான் இருந்து எல்லாத்தையுமே உனக்கு மாற்றி தரேன். நல்லதே உனக்கு நடக்கும்படியும் கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன் தன்மானத்தை யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட வேணாம். ஏன்னா தன்மானத்தை உன் கையில் வச்சுக்கிட்டு நீ வாழும்போது இந்த உலகத்திலேயே உன்னை விட சிறந்தவன் யாருமே இல்லைங்கிற மாதிரி உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஆனால் கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு 3 விஷயம்தான் இருக்குது. அதாவது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன கிடைச்சாலும் என்ன போனாலும் வர்றது வரட்டும், போகிறது போகட்டும், நடக்கிறது நடக்கட்டும்னு நீ விட்டாதான் உன் வாழ்க்கையில் கவலை இருக்காது என் செல்லமே. எல்லாத்தையும் நடத்துகிறவள் உன் தாய் இந்த வராகி அம்மா நான் தானே. அதை நீ யோசிக்கிறதாலேயோ அல்லது கவலைப்படுறதாலேயோ எதுவுமே மாற போகிறதில்ல. அதனால் வருவது வரட்டும், போகுது போகட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கிலேயே விட்டுட்டினா எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். நிம்மதியை தேடி அலைவதை நீ நிறுத்தினாலே நீ எதையும் தேடி அலையாமல் நிம்மதியாக இருக்க முடியுங்கிற விஷயம் உனக்கு புரிய வரும். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு நிம்மதியை தேடி அலையாதே. நீ அமைதியாக நீ இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே உன் வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்பையும் செய்யும்போது தானாகவே நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிடுமேன்னு செல்லமே. தேவை தீர்ந்ததும் உன்னை விட்டு விலகக்கூடிய நண்பர்களும், சொத்து இருந்தால் மட்டும் உன்னை தேடி வரும் சொந்தங்களும், சில பேர் கூட இருந்தும் இல்லாத உறவுகளாக எல்லாருக்கும் இருக்க தான் செய்வாங்க. அதாவது காசு பணம் இருந்தால் உன்கிட்ட வந்து பாசத்தை காட்டுவாங்க. காசு பணம் இல்லாட்டினா ஏதாவது ஒரு வகையில் உன்னையே குறை சொல்லிட்டு குற்றம் சாட்டிட்டு உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் கூட இருக்கிறத விட அவர்களை விட்டு விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது என் செல்லமே. உனக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உயர்ந்த இடத்தை உன்னால் அடைய முடியும். நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில், பொறுமையாக வாழும் பட்சத்தில் இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் உனக்காக செஞ்சு தருவேன். அடுத்தவங்க மேலே பழி போடுறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போது தானே அடுத்தது இவங்களோட வழி உனக்கு என்னன்னு புரியும். எப்போதும் யார் மீதும் பழி போடுவதோ யாரையும் விமர்சனம் செய்வதோ வேணாம். உனக்கு பிடிச்சதை மட்டும் உன் வாழ்க்கையில் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு.